குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோங்கிறது இந்த பிக்சர் பார்த்த உடனேவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாதங்களுடைய ஆரோக்கியத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பாதங்கள் அழகா இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே விரும்புவாங்க. ஆனா, இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மக்கள் தங்களுடைய பாதங்கள சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத வெடிப்பு. இந்த பாத வெடிப்பு இன்னைக்கு 50% மக்களுக்கு பாதிச்சிருக்கு. ஒரு சில பேருக்கு அது சாதாரண பாத வெடிப்பா இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலி தரக்கூடிய பாத வெடிப்பா மாறியிருக்கு. ரொம்ப ஆழமான வெடிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா, பாதங்களுக்கு வலியையும், வேதனையும் குடுக்கக்கூடியது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாத வெடிப்புகள் தீராத வலியை தினம் தினம் கொடுத்துட்டே இருக்கு. இப்படிப்பட்ட பாத வெடிப்புகள் வர்றதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்க முடியும்? பாத வெடிப்புக்கு அதிகப்படியான காரணங்கள் இருந்தாலும், அதுல முக்கியமா ஒரு 6 காரணங்கள தான் பார்த்தீங்கன்னா, பாத வெடிப்பு ஏற்படுறதுக்காக முக்கியமான காரணங்களா சொல்றாங்க. அதுல முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேரு செப்பல் போடாம வெறும் கால்ல நடக்குறாங்க. மண் தரையா இருந்தாலும் சரி, என்ன தரையா இருந்தாலும் வெறும் கால்ல நடக்கிறதால, பாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, பாத வெடிப்புகள் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. வெறும் கால்ல நடக்கிற நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெடிப்புகள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதிக உடல் எடை. இன்னைக்கு உடல் எடை அதிகமா இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய முழு உடல் எடையும் நம்மளுடைய பாதங்கள் தான் தாங்கி இருக்கு. அதனால பாதத்துல ஈரத்தன்மை சீக்கிரமா வறண்டு போயி, பாத வெடிப்புகள் வர்றதுக்கு உடல் பருமன் பார்த்தீங்கன்னா, ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி. நாம தங்கியிருக்கிற ஏரியா குளிர்ச்சியான பகுதியா இருந்துச்சு அப்படின்னாலும், பாதங்கள் வெடிப்பதற்கு அதிகமான காரணங்கள் இருக்கு. மலை பிரதேசத்துல வசிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு சாக்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ரீசன்னால தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வறட்சியான சருமம். நம்மளுடைய ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஈரத்தன்மை சீக்கிரம் குறைஞ்சு, நமக்கு பாத வெடிப்புகள் வர்றதுக்கு அதிகப்படியான காரணங்கள் இருக்கு. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நம்ம தண்ணீல நின்னுட்டு இருக்கோம். தண்ணீல நின்னு வேலை பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா பாத வெடிப்புகள் வரும். இன்னைக்கு துணி துவைக்கிறவங்க தண்ணீல அதிக நேரம் நிக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாதங்கள் கண்டிப்பா வெடிச்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அசுத்தமான வாழ்க்கை முறை. இன்னைக்கு நம்ம வெளியில ரோட்ல போற இடங்கள் எல்லாமே கண்டிப்பா 100% சுத்தமா இருக்குமான்னா, கண்டிப்பா இருக்காது. அந்த இடத்துல நம்ம அந்த வாழ்க்கை முறையிலேயே திரும்ப திரும்ப அந்த மண்கள்ல, அசுத்தங்கள்ல நடக்கும்போது, கண்டிப்பா பாத வெடிப்புகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும், பாத வெடிப்பிற்கு இந்த 6 காரணங்கள தான் மெயின் பேசிக் ரீசனா சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட பாத வெடிப்புகள் நம்மளுடைய பாதத்துல ஈரத்தன்மை படிப்படியா குறைஞ்சு போயி, அந்த பாத வெடிப்புகள் பார்த்தீங்கன்னா, அதிகமாகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இது சாதாரண பாத வெடிப்பு தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இது பெரிய அளவுல நம்மள பாதிக்கும். இந்த பாத வெடிப்புகள் மூலமா நோய் தொற்று கிருமிகள் அதிகமா நம்ம உடல்ல பரவறக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிராண்ட் பாத வெடிப்ப சரி பண்ணுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இதற்கு முழுமையான தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. அதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பாத வெடிப்புகள் சரியாகுமா, சரியாகுமான்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோமே தவிர, இன்னைக்கு வரைக்கும் அது முழுமையா குணமானதில்ல. ஸோ இது முழுமையா குணமாகறதுக்கு தான் நம்ம இந்தியாவின் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி வெஸ்டீஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான சூப்பரான ப்ராடக்ட் குடுத்துருக்காங்க. பர்சனல் கேர் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஃபுட் கிரீம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் கிரீம் ஒரு எக்ஸலன்ட்டான ப்ராடக்ட்டு. இந்த ஃபுட் கிரீம நீங்க பயன்படுத்தும்போது, கண்டிப்பா நீங்க இந்த பாத வெடிப்பிற்கான முழுமையான தீர்வ பெற முடியும். இந்த ஃபுட் கிரீம்ல விட்ஸ் ஹசல்னுடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ராக்ட் நம்மளுடைய பாதங்கள்ல அதிகப்படியான ஈரத்தன்மைய நீண்ட நேரம் தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. நம்ம இந்த ஃபுட் கிரீமை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கல்லுப்பு எடுத்துக்கணும். அந்த கல்லுப்ப நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு, அதில அந்த கல்லுப்ப போட்டு, நம்மளுடைய பாதங்கள பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் நீங்க ஊற வைக்கணும். அப்படி ஊற வைக்கும்போது, உங்க கால் வெடிப்புகள் இருக்கக்கூடிய அழுக்குகள், கிருமிகள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுமையா வெளியேறிரும். அதுக்கப்புறம் ஒரு டவல்ல நீங்க உங்களுடைய பாதங்கள்ல இருக்கக்கூடிய ஈரத்த சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுட் கிரீம அப்ளை பண்ணணும். இந்த ஃபுட் கிரீம நீங்க வெறும் வெடிப்புகள் இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணாம, உங்களுடைய பாதம் முழுமைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுட் கிரீம நீங்க அப்ளை பண்ணணும்.
இப்படி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாளுக்குள்ளார உங்களுடைய வெடிப்புகள் வந்து குணமாயிட்டு வரத நீங்க பார்க்க முடியும். ஃபுட் கிரீம பாதங்கள் ஃபுல்லா அப்ளை பண்ணதோட மட்டும் விடாம, கூடவே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் பாதத்தினுடைய மேற்பகுதியில் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுடைய காலே பார்த்தீங்கன்னா, நல்லா ஷைனிங்கா, சாஃப்ட்டா ஸ்கின் வந்து ரொம்ப மென்மையா இருக்கறக்கு இந்த ஹேண்ட் அண்ட் பாடி லோஷனும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபுட் கிரீம் வந்து பாத வெடிப்ப கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி, முழுமையான ஒரு தீர்வா உங்களுக்கு உங்களுடைய பாதங்கள அழகா திருப்பிக் கொடுக்கும். ஃபுட் கிரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நீங்க ஒரு 15 நாள்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாதங்கள் அழகாகறத நீங்க தொட்டு உணர முடியும். தினமுமே தூங்க போறக்கு முன்னாடி பாதங்கள சுத்தம் பண்ணிட்டு, பாதம் ஃபுல்லா ஃபுட் கிரீம் அப்ளை பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுடைய பாதங்கள் வந்து மென்மையாவும், ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஒரு சில பேருக்கு கைகள்ல நெறைய வெடிப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு அதுல ப்ளீடிங் வரும். ஒரு சில சொரியாசிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கையில வெடிப்புகள் அதிகமா வரும். அவங்களும் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய கைகளுக்கு இந்த ஃபுட் கிரீம தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுடைய வெடிப்புகள் வந்து குணமாகறத நீங்க உங்க கண் முன்னாடியே பார்க்க முடியும். இந்த நம்மளுடைய வெஸ்டீஜ் கம்பெனியினுடைய அஷ்யூர் ப்ராடக்ட்டான ஃபுட் கிரீம நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது, உங்களுடைய பாதங்கள் மென்மையாகறதோட மட்டும் இல்லாம, ஆரோக்கியமான பாதங்களாவும் எப்பவுமே இருக்கும். இத வந்து நீங்க உங்க கைகளால தொட்டு உணர முடியும், கண்களால பார்க்க முடியும். இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ கிரீம்ஸ் வாங்கி உங்களுடைய பாத வெடிப்புகள் குணமாகறக்காக நீங்க பயன்படுத்தியிருக்கலாம். அதுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க நம்மளுடைய ஃபுட் கிரீம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. 15 நாள்ல உங்களுடைய பாதங்கள் அழகாகவும், ஆரோக்கியமானதாவும் மாறுறதுக்கு நம்மளுடைய அஷ்யூர் ஃபுட் கிரீம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். விஷ் யூ வெல். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. வணக்கம் ப்ரோ. நான் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா, ஃபுட் கிரீம் பத்தி சொல்லப் போறேன். ஆக்சுவலி ஃபுட் கிரீம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த கால்ல வெடிப்புக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல நெறைய சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட அப்ளைன் வந்து பானு மேம் கிட்ட கேட்டிருந்தேன். இது மாரி ஃபுட் கிரீம் வந்து வெடிப்புக்கு மட்டும் தான் போடலாமா? எனக்கு பாதம் வந்து ரொம்பவே வலிக்கும். எப்பவுமே வந்து உள்ளங்கால் வந்து தரையில வைக்க முடியாது. நார்மலா பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லார் வீட்லயும் வந்து டைல்ஸ் அது மாரி இருக்கிறதுனால வந்து ரத்த ஓட்டம், பிளட் வந்து சர்க்குலேஷன் அந்த அளவுக்கு ஆவாது. எனக்குமே சர்ஜரி பண்ண கால்னால, எனக்கு லெஃப்ட் கால் வந்து அந்த அளவுக்கு அ ரத்த ஓட்டம் இருக்காது. இ இது ரைட் கால் யூஸ் பண்ணதுனால, இப்ப 2 காலுமே வந்து பாதம் வந்து பயங்கரமா வலிக்கும். அவங்க கிட்ட கேட்டதுக்கு ஃபுட் கிரீம் யூஸ் பண்ணுங்க. நீங்க நைட்டு இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க. நைட் பார்த்தீங்கன்னா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி சுடுதண்ணீல உப்பு போட்டு கால் கொஞ்ச நேரம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க அத நல்லா ட்ரை பண்ணிட்டு, நீங்க லைட்டா உள்ளங்கால்ல அப்ளை பண்ணா போதும் அப்டின்னு சொன்னாங்க. அது மாதிரியே நான் செஞ்சேன். கன்டினியூஸா செஞ்சேன். 1 வாரம் 10 நாளு. வலி அந்த அளவுக்கு இல்லவே இல்ல. காலையில பார்த்தீங்கன்னா, அந்த வலி இருக்கிறதுக்கு அடையாளமே தெரியாது. அப்புறமா நான் எப்பனாச்சும் ரேரா அது மாரி வலி இருந்தா நைட்டு இத மாதிரியே தான் நான் பண்ணுவேன். அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு குடுத்துருக்கு. இது ரொம்ப நாளா நானும் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இதுதான் ப்ரோ நான் ஷேர் பண்ண இருந்தது. தேங்க் யூ.